ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியர்லி நிஃப்டி ஒரு 201 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 692 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 237 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி ஒரு 935 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 1416 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா விப்ரோக்கு ஒரு பெரிய டீல் கிடச்சிருந்துச்சு, அதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 6867 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூ செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் டிஎஸ் பார்த்தீங்கன்னா 3718 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோக்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு. $550 மில்லியன் வேல்யூவில் ஒரு டீலு. ஸோ யுஎஸ் கம்யூனிகேஷன், யுஎஸ்ல இருக்கிற மேஜர் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்யூனிட்டி தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த டீல். இந்த டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி $550 மில்லியன் டீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு $multi-million டீலு. இதோட கால அளவு பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அதாவது 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் வந்து ஒரு 2% மேலே ரேலியே க்ளோஸ் ஆயிருந்து 460 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விப்ரோக்கு இது வந்து ஒரு லார்ஜ் டீல். இந்த சிஇஓ ஸ்ரீனிவாஸ் பல்லையா அப்பாயிண்ட் பண்ண பிறகு விப்ரோக்கு வந்து ஒரு லார்ஜ் டீல் கிடச்சிருக்கு. அதுவும் அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. என்ன அப்டேட்னா, கிளைண்ட்டு கூடயும் கஸ்டமர்ஸ் கூடயும் ரொம்பவே க்ளோஸ் ஆட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ அது மூலமாட்டு கம்பெனியை வந்து நாங்கள் டேர்ன் அரவுண்ட் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா அவங்க நோக்கியாட்டம் தான் உங்களுக்கு ஒரு லார்ஜ் டீல் கிடச்சிருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் பல்லையா வந்து சிஓட் அப்பாயிண்ட் பண்ண பிறகு இது வந்து ஒரு $multi-million டீல் வந்து விப்ரோ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து விப்ரோ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் பார்க்கப்படுது. ஸோ யூஎஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்யூனிட்டி வந்து இவங்களுக்கு ஒரு $550 மில்லியன் வேல்யூவில் ஒரு டீல் கிடச்சிருக்கு. இது விப்ரோ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட்லேருந்து வந்து ஒரு அப்டேட். கொச்சின் ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா 1883 அந்த ரேஞ்சில், இன்னைக்கு 853 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 10% ஏற்றிருக்காங்க. இந்த கொச்சின் ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் வாங்க சொல்லியிருந்தேன். ஒரு 1700 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது வாங்க சொல்லியிருந்தேன். 2100 ருபீஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த மார்க்கெட் ஃபால் 2 நாள் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதில் 1600 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரைட்டன் ஆகிட்டேன். நம்மளோட ஷேர் ஹோல்டர் சில பேர் வந்து, அதாவது நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர் 2000 தாண்டோன்னா ப்ராஃபிட் புக் பண்ணட்டா அப்படின்னு கேட்டாங்க. பட் வந்து அவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிருந்து. நியர்லி ஒரு 1 வீக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு 3 ஆர்டர் கிடச்சிருந்தது கொச்சின் ஷிப்யார்டுக்கு. பட் ஷேர் ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சிலேருந்து இவ்வளோத்துக்கு இறங்கிடுச்சு. நம்மகிட்ட ப்ராஃபிட் புக் பண்ண வர கேட்டிருந்தாங்க நிறைய பேர். எனக்கு கொஞ்சம் சேடாக தான் இருந்தது. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 10% ஏற்றிட்டாங்க. ஸோ மேபி எனக்கு அந்த பழைய ரேஞ்சுக்கு 2000 அந்த ரேஞ்சுக்கே சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட். பஜாஜ் ஃபினான்ஸோட சப்சிடரி தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இவங்க வந்து 4000 கோடி வேல்யூவில் ஐபிஓ வர போகிறாங்க. அதாவது ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டும் இந்த 4000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க ஐபிஓ மூலமாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க இந்த பிளாக் ஸ்டோனோட ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸும், வெஸ்ட் பிரிட்ஜோட இந்தியன் ஷெல்டர் ஃபினான்ஸும் மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 5.10%, இந்த ஸ்டாக்கு இவங்க ஷெல்டர் ஃபினான்ஸ் வந்து 5.62% வந்து ரைஸ் ஆயிருந்துச்சு. ஒன் மந்தில் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் தான் வரும். ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மேபி செப்டம்பர் 2025 அந்த டைமில் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் தான் பிலிப் கேபிட்டல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து செப்டம்பர் 2025 லிஸ்ட் ஆகும். மேபி ஷேர் ப்ரைஸ் வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 550 570 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் டைவர்சிஃபைடுன்னு சொல்லலாம். மோர் தென் 76.5 மில்லியன் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வச்சிருக்காங்க. குறிப்பாட்டு புனேல தான் இவங்களோட அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ், நெக்ஸ்ட் வந்து பர்சனல் நீட்ஸு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பர்பஸுக்காண்டியும் இவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாமே அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து அவங்க கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து செப்டம்பர் 2025 லிஸ்ட் ஆகலாம். அவங்க ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது வந்து 550 to 570 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டிசம்பர் 31 வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 85,929 கோடி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25,308 கோடி. நெட் ப்ராஃபிட் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1350 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். மேபி அவங்க ஐபிஓ வருவாங்களா வரமாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசிலேருந்து வந்து அப்டேட்டு. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரீட்டைல் ஆப்ஷனோட பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படி காப்பி அடிச்சுன்னா சொல்ல முடியும்? அது வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதே 2 o'clock முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். பட் நான் அப்லோட் பண்ணது தான் 5 o'clock. நீங்கள் வந்து சும்மா உங்கள் கண்ணை மூடிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க காப்பி அடிச்சு இது பண்ணியிருக்கீங்க. நீ கண்டென்ட்லாம் காப்பி அடிச்சேன்னா சனோஃபி அதெல்லாம் வந்து நாங்கள் தான் காப்பி அடித்தேன். நான் 2வது போய் பார்க்கும்போது என் தம்ப்நெயிலுக்கும் அந்த தம்ப்நெயிலுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. ஏதோ அந்த ஐடிசி பேஸ்டு வந்து இன்றைக்கி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அது காப்பியாம். என்னத்த கமெண்ட்டில் எழுதுறீங்கன்னு என்னதுன்னே தெரிய மாட்டேங்க. சரி என்னதும் சொல்லுங்கள். ஸோ ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. என்சிஎல்டி விதிமுறைப்படி இன்றைக்கி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நியர்லி 99.6% மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மேபி இந்த வருஷத்தில் ஐடிசி ஹோட்டல்ஸ் லிஸ்ட்டாக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஐடிசியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. 10 ஐடிசி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஷேர் இந்த ஐடிசி ஹோட்டல்ஸில் கிடைக்கும். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா நியர்லி 40% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து இதில் கண்டினியூ பண்ணுவாங்க. 60% வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் செக்டார் சம்மந்தமான அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து நியர்லி 29.4 மில்லியன் மெட்ரிக் டன் ஆட்டு ஃபிசிக்கலி 2023 to 24 அந்த காலகட்டத்தில் இருக்குது. இது வந்து ரெடி ராக்னி ரிப்போர்ட் கொடுத்த அப்டேட்டு. பெட்ரோல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் பிபிஏசி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 233.3 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்குது. அதே முந்தின இயரில் பார்த்தீங்கன்னா 223.0 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்துச்சு. நியர்லி 10 மில்லியன் மெட்ரிக் டன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட ரிஃபைனிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 266.5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆட்டு லாஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த நிதியாண்டு 24 எண்டில் வந்து அது 276.1 மில்லியன் மெட்ரிக் டன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் டொமஸ்டிக் அண்ட் குளோபலில் வந்து இந்த ஆயில் டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டியும் ப்ளஸ் வந்து க்ரோத் ஒரு ஸ்டெடி க்ரோத் வந்து எய்ம் பண்ணி தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஆயில் செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் சம்மந்தமான அப்டேட்டு. நேச்சுரல் கேஸை வந்து ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ்லாம் இதில் வருது, நிறைய நியூஸ்லாம் வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த பெட்ரோல் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதில் வந்து நிறைய டேக்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட்டோட எக்கனாமி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் இதுக்கு வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதே தாமதப்படுது. பட் இந்த நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரில. பட் நியூஸ் எல்லாமே ரேலி ஆகுது. இந்த நியூஸ் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் ரூமர் மாதிரி ரன் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வந்து கேஸ் செக்டார் கெயில் பார்த்தீங்கன்னா 208 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, 6% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பெட்ரோநெட் எல்என்ஜி 5% ஏற்றிருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி அந்த கிராஷில் நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் அதுவும் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் இவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் அவங்க தான் அந்த டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 2% இருக்குது, ப்ளஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7% இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees அதை கொடுத்துருக்காங்க. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 1400 அந்த ரேஞ்சிலே நான் வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்சிலே 1440 வரைக்கும் லாஸ்ட்டாக நம்ம பை பண்ணியிருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஸோ இப்போ இன்க்ரெட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 rupees அந்த ரேஞ்சை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் இதெல்லாம் வந்து உடனடியாட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு, ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. 1559 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்கை. பட் இந்த ரேஞ்சில் இவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் உடனே போக சான்சஸ் இல்லை. ஸோ பட் இட் டேக்ஸ் டைம், நம்ம அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியாவோட ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி 3.75% ஆட்டு கட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 4% இருந்துச்சு. ஸோ 25 basis point வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கட் பண்ணியிருக்காங்க 2019 அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் தான். குறிப்பாட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஹை இன்ஃப்ளேஷன் பேட்டில் வந்து மேபி அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இவங்க அந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ மேபி இது வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வந்து மேபி ஜூனில் கட் பண்ணுவாங்களா இல்லை அதுக்கு அடுத்தால கட் பண்ணுவாங்களான்ட்டு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது.
பட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த ரேட் கட்டை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸுக்கும் நெக்ஸ்ட் பட்டிங் என்டர்பிரினருக்கும் வந்து சென்னையில் ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாட்டு பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு வந்து ஃபண்ட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அது தொடங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 5 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க நேஷன் வைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் அப்பும் பட்டிங் என்டர்பிரினர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஐஓபி இந்த லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் ஐஓபி ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் ஸ்கீமும் ஐஓபி பிரகதி ஃபார் ஃபினான்சிங் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது இவங்க கொண்டு வந்திருக்கிறது ஏமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்டர்பிரினர் வந்து உருவாகணும்னா அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் அப்டக்கிள்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே இல்லாமல் அப்புறம் வந்து ஒரு என்டர்பிரினர் பட்டிங் என்டர்பிரினர்ஸ் இவங்க 2 பேருமே இந்த ஃபினான்ஷியல் அப்டக்கிள்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் அவங்களோட ஜேர்னி மைல் ஸ்டோனை சக்ஸஸாக ரீச் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து ஒரு இது வந்து ஒரு வரையறுக்கப்பட வேண்டியது தான். ஸோ இவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இதை கொண்டு வராங்க. செவரல் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் அந்த சென்னையில் செவரல் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோகோவில் வந்து அப்டேட்டு. ஜோகோ பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஜோகோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி, நெக்ஸ்ட் வந்து கர்வி அப்படிங்கிற ஒரு கன்சியூமர் பேஸ்ட் டூல்ஸ் அந்த செக்மெண்ட்ஸுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ வந்து இவங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட டாடா குழுமம் வந்து பிஎஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு குரூப்போட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் 2021 நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த செமிகண்டக்டருக்காண்டி 76,000 கோடி இன்சென்டிவ்ஸ் பிளான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இவங்க வந்து இந்த சிப் மேக்கிங்காண்டி செக்மெண்ட்டுக்காண்டி நியர்லி $700 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மீடியாவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜோகோ அந்த பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளையும் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில் அமைக்கிறதுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு. இது ஜோகோ கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 3 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃபை பொறுத்தவரைக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எஃப்ஐஸ் வந்து 6,000 கோடி 5,000 கோடி விற்ற வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஓகே தான். பட் வந்து நிறைய நியூஸும் இது இந்த வெப்சைட்ஸில் தான் வருது மார்க்கெட்டில். இவங்க வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செபிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அது எல்லாமே போய் தேவையில்லாமல் பணத்தை போட்டு ஏமாந்துடாதுங்க. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.